அங்க பாவா வந்திருக்காரு யார் சாமி? இன்னாரி நேர விளக்கம் சொல்லு மகாராஜா. இருக்கக்கூடிய நாடு 3 பிரதேசம். அஸ்திராபுரப்பட்டினம், இந்திர பிரசவம், நடுவையில் அமைந்திருக்கக்கூடிய நாடோ என்னுடைய நாடு மத்திய பிரதேசம். ஆமா, மத்திய பிரதேசத்தை நீதியோடும் நேர்மையோடும் ஆண்டு வரக்கூடிய அடியேன் பரமனைய 3 முறை நேராக கண்டு காட்சியளித்தவன். என்னுடைய பெயரும் சன்னி மகாராஜன். மாமா ஓய் தாச்சோ 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 ஓய் மாமா நம்ம போலாமா? ஆகட்டும். சரி வண்டியா பித்தஜா நடக்கும் மச்சா நடத்தி மாமா ஓய் எப்படி பார்க்க வேண்டும்? எப்படி இந்த மண்டால தானா திரே ஒரே ஒரு கடையால சினச்சு எதிரியாகி அர்ஜுனன் சினச்ச கொயினியா போலாமா? போலாமா? அப்புறம் போலாம். ஜெயோ 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 அத்தில பெருமா தமிழ்நாடு வருகிறோம்.
மகாராஜாவா எப்ப சின்னதுல பாத்துனோம் அதே மாதிரி தாங்க மகாராஜா சின்னதாவே காவலுக்காரனா காவாக்காரனா வந்திருக்கக்கூடிய ஆசாமி இன்னார் இனியார் என்று தெரியாமல் என்ன பேசிட்டு இருக்க? ஆமா 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 சந்திரகுலத்திலே ஐந்து பேரு மூன்றாவது பிறந்தவன் பங்குனி மாதம் உச்சிரால் நட்சத்திரம் பங்குனி பிறந்ததா கற்புடன் என்றும் அழகாக இருந்ததா அர்ஜுனன் என்றும் பெயர் எடுத்து இன்றைய தினம் என்ன பாவம் தெரியுமா? இங்கே 17ஆம் சண்டை நாங்க யாரை கொள்ளத்துன்றா யார் யார் வந்து தெரியுமா? பாண்டு புத்திர இதெல்லாம் கேட்க முடியாது நாங்கெல்லாம். பாண்டு புத்திரர் 5 பேரு எங்க சொன்னா எங்க பாடி கூடாரத்துல 14ஆவது யுத்தம் செய்ய பாடி கூடாரத்துல அண்ணாவை அமர்த்தி விட்டு சரி அண்ணன் தம்பி எல்லாரும் இருக்காங்க. நீ மட்டும் நீ 14ஆவது சண்டை செய்யணும். சரி நீ மட்டும் வந்துக்கிறியா? நான் உடனே போய் சண்டை போட முடியுமா? முடியாது. யாரை கூப்பிடணும்? மாமாவை கூப்பிடணும். கோபால கண்ண தர்பாராக வருகிறான்.
அண்ணனாகிய கோபாலக்கன் வந்து சுபத்திரைக்கு அண்ணன் அன்பு ஊர் லட்சுமிக்கு மணாளன் இங்கே அமர்ந்திருக்க மாதிரிக்க தரிசன காண்பிக்க வந்து மாதவா மங்களம் உண்டாகட்டும். என்னடா மதவா பசங்க சிக்கெடுத்தவன் தவறாக நினைக்காத சின்ன ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிற மகாராஜா. புட்டாசி மாசம் பிறக்குவது மகாராஜா. பகவான்டா கண்ணு மாறுது போறது. புட்டாசி மாசம் பிறக்க போகுது. கால் கிடக்க நடந்து வர உன்னால பாக்குறதுக்கு அப்படியே நடந்து வரலாம் கை கால்லாம் முட்டிலாம் ஒரே வலியா இருக்குது. காலி கோபத்தான பண்ண ஒரே குளிராகுது எனக்கு. ஆமா அதனால அவன் சொல்றபடி கேக்குறியா? என்ன செய்யணும்? யார்கிட்ட கடை வாங்கிக்கிறா? யாருக்கு வாங்கிக்கிறா? கடை அடிச்சுக்கிட்டு வரைக்கும் இல்லையே கடை இது வரைக்கும் அடையல. கடனை அடையணும். என் முட்டி வலி கால் வலி மொத்தம் தீரணும். அதனால நீ நான் திரும்ப பண்றேன். காலி கோபத்து பக்கத்துல கொஞ்சம் இறங்குது பாரு. அந்த இடத்துல ஒரு ஒயிட் ஷாப் ஒன்று ஓபன் பண்ணு. வேற என்ன வைக்கலாமா? சொன்னா ஆண்டவா ஆண்டவா ஒயிட் ஷாப் திறக்கப்படும். அப்படின்னா உனக்கு புரியல இருக்கு. இல்ல சாரா கடை ஓபன் பண்ணு. கடலே இருக்காத தூரம் அட்டு ஒரே வருஷம் குடுத்துல மக்கனா. அப்படியா? கடலுக்கு வயசானால நீ ஆனா உன் எண்ணம் போல அங்க ஈடேறாது. நீ வேற எங்கனா போய் வச்சுக்கோ. அது ஒரு தான் யார் சொன்னது? நாங்களா இப்ப கொக்கோலா பாதி ஊத்திட்டு கோட்டல ஊத்தி கஞ்சி எடுத்து போறோம். ஏடா டேய் ஏண்டா கலாசுர ஆளுங்க பூரா பேர பக்தி வைக்கிறாங்க நினைக்கிறா. நீயே சுத்தமா கெட்டுட்டு போறீங்க. போட்டாங்க நீந்துவோம். வந்தா பாசையில சிக்கறதவன் அகலவெல்லாம் வேண்டாம். டைம் ஆகி போச்சு. ஆமா டைமான கூட பரவாயில்ல. ஆனா நீ பேசுவதெல்லாம் இது பேச கூடாது. சரி நான் கர்மாட்டு போன நீ வேலை பாரு. கல்பர் எடுத்து போய் வாங்கிக்கலாம். மத்த தோயா வந்தா பாசையில சிக்கறதவன் சகாயன் பக்தரின் நேசன் பொன் ஆபத்தை விட்ட குடியோரன் நான் யாரு சுதன் தேவகியின் மைந்தன்யா ஐயோ அத்தை மகா டேய் 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 அதாவது எங்களுக்கு பங்காளிகளுக்கு எங்களுக்கு ஏற்பட்டு 18 யுத்தம் 18 யுத்தத்தில் 17 சண்டை கடனை கொள்ள வேண்டும். சத்தியம் செஞ்சிருக்கேன். கேட்கணும்னா அதுக்கு நான் தேர் வரணும். அதான் என் வேலை. நீ தேர்தல் ஏறு அந்த சொல்ல தள்ளி அந்த சிட்டி மாமா எங்க போய் என்ன பண்றாரு? என்னடா ரதமே ஓட்டல இப்பதானே வந்தாரு. அது ஆடு குட்டி போத்தானே போய் பார்க்க போயிட்டாரு. மாமா ஓ அண்ணா
என்னப்பா அந்த ஆயனார் மகான் வீட்டை போய் எங்க ரதம் ஓட்டுறாரு அங்க போய் எங்க நின்று என்ன என்றாரு ஆடு ஆடு மாமா அண்ணா தேர் ஓட்டி என்ன பண்ற தேர் ஓட்டல பேர் ஓட்டாது நீங்க தேர் போல ஐயோ தேரை பூட்டி விட்டுட்டு அங்க போய் பாத்து நடக்கிறா தேர் ஓட்டி இறங்கு போய் இந்த மாமா சொல்றாரு என்ன பண்றது யாரு வந்து பாத்துறீங்க இல்லையா ஆடு ஹத்தி தானே கேட்பாங்க பாடுபட்ட சேவையெல்லாம் போச்சே போச்சே பலன் இல்லாமல் எங்க போச்சியா யாரும் அது இதை மாமா என் எதிராளி கண்ணா அவனை கொல்லணும் மாமா அவன் களத்தில் எந்த ஆடு வந்திருக்கான் தெரியுமா ஆகக்கண்ணா. பாப்பைக்கான கார் இருக்கு நான் வைவு கத்தல கார் கட்டு போவோம் தேர் ஓட்டக்கூடிய ஆசாமி யாரு நீதான் மொதல் ஐயோ இன்றைக்கு கத்தங்கட்டாது தேர் ஓட்ட போனா நான் முதல்ல ஓட்ட ஆளு நானு ஏயா சிறந்ததான் போயிடும் அதனால சரியா போயோ இன்னும் ஆஜராதி அதனால சத்தம் கட்டாது தேர் ஓட்ட முடியாது நான் செத்தனா எட்டு பேர் எனக்கு தாலி ஏத்துருவான் மாமா யோ தேர் ஓட்ட முடியாது சத்தம் கட்டாது சத்தம் கட்டாது நான் முடியாது யோ மாமா வாயா முடியாதுடா முடியாது போயா தேர் ஓட்டல போயா யோ மாமா ஏய் முடியாதுடா ஓ எட்ராடா ஏய் ஏய் எங்க எட கருவில ஓ ஜங்கம் கூட அம்மா மாமா முடியாதுடா முடியாது ஏய் நீ ஓட்ட மாட்ட மாமா யோ நீ ஓட்டினா தான் கர்ணனை ஜெயிப்பா இல்லைன்னா போயிடும் நினைச்சியா அது நடக்காது நீயே இருந்தா கூட கட்டிக்கார பயங்கரம் அவனே ஓட்டுறான் சரி அவனுக்கு மகாராஜா பாய முடியும் மகாராஜா போடா. என்ன நம்பி வேற மாமனை திட்டிவிட்டேன் ஆ. எனக்கு சரியா ஏரியா ஓட்ட தெரியாது நான் எங்க தேர் ஓட்டுவேன் என்ன சொன்னா எனக்கு ஏரியா ஓட்ட தெரியாது உன்ன நம்பி மாமனை திட்டிட்டா உண்மை கூட கெட்டு போல கொஞ்சம் காட்சிக்காரன் நல்ல வீட்டோட சண்டைக்காரன் நல்ல வீட்டு போலாம் அதனால போச்சா நாம நல்ல வீட்டுக்கு கூப்பிட்டா மாமா போடா மாமியாரா என் கண்ணால் உனை கண்டால்
உனக்காக கையில பீத்துனாமா பிறவி வராகமா போறோம். மனவலிமை பரிசோதித்தேன். புறப்படு நினைங்களா ஓய் கர்ணா என்னடா ரோ வேத்துல இருக்குது ஆமா யாரு பாத்தி வந்துக்குது பாத்துறோம் ஓடு ஆகட்டும். பகவானே இல்லையா ஜல்லி பூபதி அநேக காலை வணக்கம். இருக்கவரை சேமத்தோடு வந்திருக்க வேண்டும். பகவானே ரணகல பக்கம் வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன? நானா ஆ. அர்ஜுனுக்காக ரதத்தை செலுத்தி வந்திருக்கிறேன். என்ன ரதத்தை செலுத்தி வந்திருக்கிறேன். ப்பு! ப்பு! என்னடா இது? ப்பு! ஏய், நீ எதுக்கு வந்துக்கிற? ஒரு உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய நடுமுத்தி நாராயண பாபால கண்ட நீங்க ஆ, முகத்துல மீசில்லாத பேடி பையனுக்கு போய் ரதம் செலுத்த வந்திருக்கிறேன்னு சொல்றீங்களே, ஆமாம் ஜல்லியா. இது எங்கன்னா அடுக்குமா? சரிப்பா, ஆ. என்னுடைய வேலை அதுதான், ரதத்தை உடத்து வேலை. ஆமா. ஆனா நீ எதுக்கு வந்துக்கிற? ஓஹோ, அடியான் எதிர்க்கு வந்திருக்குன்னு கேக்குறீங்க. ஆமா, கர்ணனுக்கு ரதம் செலுத்த வந்துக்கிறான். கர்ணனுக்கு ரதம் செலுத்த 2 பேரும் ஒரே வேலை தான் செய்யறான். ஆ. அதனால என்ன போய் காரிக்கிறா? சரி பகவானே, அடியனுக்கு என்னைக்கு மோட்சா? அதை கேட்டு போனா காரிக்கிறா. நாளைக்கு உனக்கு பயத்தால் சத்தியநாதனுக்கு மோட்சம் தருகிறேன். ஆகட்டும். என்னடா கருத்துல ஆயுதம் கொண்டு வந்தீங்கன்னா? கருத்துல ஆயுதம் ஆ, போய் முதல்ல மைத்துனனை பாத்துட்டு வரேன். என்ன வெட்ட சொன்னா? வெட்டி போ, உன்னை வெட்டிட்டு நான் அதுக்கு உண்டானதை அனுபவிக்க முடியுமா? பேச்சு. போய் மைத்துனனை பாத்துட்டு வரேன். என் பிள்ளை பெண்ணாளி போட்டாரு, எங்க அப்பா காலிக்கு. ஆமா ஓய் ஜல்லி மாமா ஓ மாமா நானும் மாமாவோ ஆமா. அண்ணனை கொள்வதற்காக வந்திருக்கிறான். ஆ. இந்த ரணகலத்துல ஓய் உன் எதி கர்ணனுக்கு ரதம் செலுத்த வந்துக்கிறான். யாருக்கு? கர்ணனுக்கு. ஓ மாமா வேற இருந்தா ஆ. நேரம் மூக்குறான புடி புடிமா ஜாக்கிரதையா இரு. தொரிய வார்த்தை கேட்டு வந்துட்டோம். ஓய் ஆடாடா அந்த ஒரு சொம்பு தண்ணி குடிக்க ஒரு சொம்பு தண்ணி கோசரம். அதனால போயிட்டேன். சரியா? கர்ணனுக்கு போய் ஏதாவது அவதூறா வரைக்கும் பேசுவான். மாமா நான் வந்து மன்னிச்சு விட்டு எல்லாம் சரி பாருங்க. போயிட்டு வா அடி அடி வாங்கிட்டு போறேன். சரி. ஓய் உனக்கு சமராக முகத்துல மீசலாக வேடி பையன் எனக்கு சமராக தொகுப்பி நாமகார கோபால நீ கோபால பாரு நான் கேடி மீன் பாக்குறேன் கீழே பேர் கொண்டாங்க முத்திரா கர்மமும் அடிமையும் திருமையும் கொண்டந்த விளாடமுறத்து இந்த கட்டளை ஒரு கொண்ட பேடி பையில உருவாகி நின்று நான் அறிவேன் ஆட்டுக்காய் கரன் கண்டு உத்திரமாறும் பேட்டே உந்தன் புறமாறும் பேட்டே அடிக்கு ஊரன் பா எடுத்து விட்டால் அந்த அர்ஜுனன் தன்னாலே மாட்டான். சண்டை போடுறானா சண்டை எதுக்கு நமக்கு? சம்பு தங்கதோ ஆரம்பி நேரே சீதரச்சதோ கிரியவன் கம்யன் உத்தமை கோரியே உதட்டிடோ நாகோ அத்தமா
ஓய் என்னத்துனா அர்ஜுனன் மீது நாகக்கனை விழிக்கிறாயே குறி எங்க வாய் பார்த்திருக்கிறா சிரசுகியா சிறுசுக்கு குறி வைக்காத அவன் மகுக்கு நமக்கு நேரம் அந்த மதியிலே குறி பாராள் ஓய் வந்திருப்பவன மாயாவே தூட்டி செய்து விடுவார் அவனுடைய சிறுசு கட்சிய குறிய மார்க்கு நேரம் வைவாய் லக்கி எங்க வைக்கணும் யாரை எங்க அடிக்கணும் அடிக்கணும் தெரியும் இல்லையா என் மீது பானத்தை எடுத்து சிரசுக்கு குறிவைத்து பானத்தை விட்ட நேரம் என்னுடைய சிரசில இருந்த மணிமான மகுடம் இல்ல எங்க போச்சு தெரியல அர்ஜுனா உன் சிரசுக்கு குறிவைத்தானே அந்த நேரத்தில் நான் ஆதிலே பூமாதேவிக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். ஓஹோ தலைவிரி கோலமாக ஓடோடி வந்தால் நானும் சேடா சேர்த்து பள்ளி கொண்டு விட்டிருக்க நேரத்தில் என்ன தலைவிரி கோலமாக வருகிறார் பூமாதேவி என்று கேட்டேன். சாமி பூபாரம் அதிகரித்து விட்டது. சரி என்னால் தாங்க முடியவில்லை. அதர்மம் அதிகரித்து விட்டது. சரி தர்மம் தாழ்ந்து விட்டது. நீங்க தான் பூபாரத்தை தீர்க்க வேண்டும் என்று முறைவிட்டால் உங்கடா ஆமாம் சரி திரேதாயுக முடிய நேரத்தில் அடுத்த யுகம் துவாரகாபுரியிலே நான் கனடா அவதாரம் செய்கிறேன். சரி அந்த நேரத்தில் நான் கேட்கக்கூடிய இடத்தை நீ கொடுக்க வேண்டும். ஓரடி அதை அளந்தால் 11 அங்குலம் இடத்தை நீ கொடுத்தாயானால் இந்த பூவாரத்தை தீர்க்கிறேன் என்று வாக்குறுதி வாங்கினேன். அன்றைய தினத்தில் சிரசுக்கு குறிவத்தான் பூமாதேவி நிறுத்தேன். என் கால் கட்ட வேலை தேசக்கட்ட ஒரு அங்கம் மாமா தேசக்கர பிறந்தது. பூமி பள்ளம் போச்சா? ஆமா தலைக்கு வந்து தலைப்பாவோட போனது. திரும்பி கேட்கிறது என்ன செய்யறாங்க நான் பாக்குறேன். மாணவி திறமை ஏதோ வாய் திறந்து வருகிறது கூவிக்கொண்டே வருகிறது. ஆமா என்ன பாக்கலையா கேளு ஆகட்டும். நாகேந்திரா இப்போது என்னை எடுத்து விட்டாய் அல்லவா? அங்கே இருக்கக்கூடிய மாயாவியானவன் சதிமத்து செய்து விட்டான். என்னால் அந்த அர்ஜுனுடைய சிரத்தை கொண்டு வர முடியவில்லை. எனது மருகனை எடுத்து விட்டால் அந்த அர்ஜுனை எங்கே சென்றால் அவனுடைய சிரத்தோடு வருகிறேன். மருகனை எடுத்து விடுகிறான். என்னருக்கே வராதே நாகமே அந்த ரத்துணத்தை ரத்தத்தை கைது வராமலே அதுக்கே வராதே நாகமே. நாகேந்திரா படுபாவி எப்போதான் இருந்தாலும் அர்ஜுனனை கொல்வேன் கொல்வேன் என்று வீர வசனம் பேச்சியின் கரத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு 1000 துளிப்பால் விட்டு வளர்த்து வந்தேனே மோசம் செய்து விட்டாயே நாகேந்திரா. இன்று மருகனை விடமாட்டேன். ஏன் தெரியுமா? எட்டாயார் கொடுத்த தாகமே அவி நடந்து கையால் கேமீக விடமாட்டேன் மருகே. என் தாய்க்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தால் என் கரத்தினால் உன்னை மருகனை விட மாட்டேன். இந்த மண்ணில் எடுத்து நானும் மருகனை விட மாட்டேன். சத்தியமாக என் கரத்தினால் எடுத்து உன்னை மருகனை விட மாட்டேன். வா எடுத்து விடுவாய் மரியாதை விடு விடு. மருகனை விட எனக்கு மரியாதை இல்லை மாமா. கடுப்பினால் கொண்ட நாகம் கருதிய மொழியை கேட்பேன். மருகனை விடுவதற்கு எனக்கு மரியாதை கிடையாது. கோபம் கொண்ட நாகமானது ஏதோ வாய்ச்சிறந்து பேசுகிறது. ஆமா ஆகட்டும். நாகேந்திரா மருகனை எடுத்து விட முடியாது என்றால் உன்னிடத்திலே பால் குடித்த இடத்திலே பகல் நினைத்து விட்டேனப்பா. இனிமேல் இப்போது துரோகம் செய்த நான் இந்த உயிரை வைத்திருக்க மாட்டேன். இப்போதே என்னுடைய இந்த பணத்தை விடுத்து ரதத்திலே அடித்து உயிரை விடுகிறேனா?
தேட்டத்திலே அடித்து மோதி உயிரை விட்டது. ஆமா. தேரை ஓட்டி வந்த தள்ளிய மாமா நீ எங்கே ஓய், போகிறாய்? நீயோ நாகத்தை நம்பி வந்தாய். நானோ உன்னை நம்பி வந்தேன். அந்த நாகமானது மோசம் செய்து விட்டது.